அன்பானவர்களே, மாரியர் போல்வோல் பெப்பர்ஸ் குட் மார்னிங். ஓரளவுக்கு என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமாம், எஸ், ரொம்ப நல்லாவே தெரியும். கிளம்பாது சாப்பா பயங்கரமான மென்டலாச்சே அப்படின்னு. எஸ், தட்ஸ் கரெக்ட். உண்மை தான், உண்மை தான். பட் என்னென்னா, நான் எப்பவுமே ரியல் ப்ராக்டிக்கலாக என்ன நடுகுதோ அது மட்டும்தான் பேசணும்னு நான் நினைப்பேன். சாமான் ரஞ்சோளம் மயிரம் மண்ணாங்கட்டி சோத்து உதவாதவனை பற்றிலாம் நான் பேச மாட்டேன். நமக்கு காலையில் சோறு சாப்பிடணும், வேலைக்கு போகணும், வரணும், செய்யணும். ஸோ நான் லைவாக என்ன போதும் அதை பற்றி தான் பேசுவேன். அவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி போயிடுது, இப்படி எல்லாரையும் பற்றி போந்துட்டு போய் பிச்சை எடுப்பான் பாருங்கள். ஆமாம், மேடையெல்லாம் பேசுவானுங்க. மேடையில் கடியில் டிவியில் கிவியில் எல்லாம் அப்படியே புகழ்ந்து பேசுவான். எதுக்கு? எச்எஸ் ஒரு வாங்கி துண்ணுறதுக்கு தான். ஓசியில் டீ குடிக்கிட்டு தான் பேசுவானுங்களே, அவங்க விடுங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு டீ கடையை பற்றி. அப்புறம் அன்பானவர்களே, என்னடா எப்போ பார்த்தாலும் எடுத்து கவுத்துன்ற மாதிரியே அந்த கிழப்பைய பேசிக்கிட்டு இருக்கிறான். என்னடா கிழம் மூஞ்சி கீஞ்செல்லாம் பஞ்சர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறியா? பஞ்சர் பண்ணு, அதெல்லாம் தாராளமாக பண்ணு. முதல்ல நான் சொல்லுறத கேட்டுட்டு அப்புறமா பஞ்சர் பண்ணு. பரம்புக்கு இந்த புலவங்களெல்லாம் மேடை கீட பேச்சு கீச்சு ஓசி ஈசி அப்புறம் இந்த ப்ரைம் சேனல் மீடியா துட்டு வாங்கிட்டு உன்னெல்லாம் ஏமாற்றி பேசினுக்கிறான். அதை நீ கேட்டுனுக்கிறேன். இந்த மாதிரி பத்திரிக்கை கூட போய் தான் சொல்லிட்டேன். ஜான் பாஸ்கோ உண்மை பேசுகிறவன்டா. அவன் இந்த உலகத்தில் ஒருத்தவனும் கடவுள் மயிறு மண்ணாங்கட்டி கூட பேச மாட்டான். ஏன்னா அப்படி அவனும் இல்லை. சரி, அதை விட்டுரு. உண்மை பேசுவேன், எவனுக்கும் பயப்பட மாட்டான். அது புரிஞ்சுக்கோ, புரியுதா? சாக்ரடீஸுக்கிட்டேருந்து அவளுடைய தத்துவங்களெல்லாம் காப்பி அடித்து எழுதி அவனை எழுதி கொடுக்க சொல்லி இவனை எழுதி கொடுக்க சொல்லி டைரக்டர்ன்றான், மயிருன்றான், பிச்சைக்கார ராஸ்கள், எச்ச பசங்க, சினிமாக்கார பசங்க. ஆனால் அப்பாவே எவ்வளோ எழுதி கொடுத்ததானா வாங்கி படிக்கிறாரு. சொந்தமாக அவருக்கு எதாவது அறிவு இருக்கா? சொந்தமாக அவருக்கு தெரிஞ்சது வெறும் திருடுறது வேணால் செய்வார். அப்பா ஆளு வளரணும், அறிவு வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளு ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. நாளு ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. தம்பி பயலே சேதி கேளடா. தம்பி பயலே சேதி கேள. ஓகே அன்பானவர்களே, ஸ்டார்டிங்கில் டீ கடையை பற்றி சொல்லிட்டு அப்படியே விட்டேன்ல. டீ கடைக்கு வருவோம். நான் வந்து ஒரு டீ கடையில் டெய்லி, இப்போ இல்லை 4-5 வருஷமாக தொடர்ந்து ஒரே டீ கடையில் தான் காலையில் போய்ட்டு டீ வாங்கிட்டு வருவேன். ஒரு தம்பி தட் மீன்ஸ் இன்றைக்கி தேதி என்ன, இன்றைக்கி 24 அப்படி தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்போது ஒரு தம்பி திடீர்னு வந்து என்கிட்ட, நான் இன்னும் ஒரு 5 நாளில் ஊருக்கு போயிடுவேன். நான் ஊருக்கு போயிட்ட உடனே கமெண்ட் பாக்ஸில் நான் ஒரு ஹாய் போடுறேன், நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை போடுங்க அப்படின்னாரு. ஏன் தம்பி, என்ன விஷயம் அப்படின்னேன். இல்லை, நான் வந்து உங்கள் ஃபேனு. நிறைய ஃபேனா? ஆமாம், நீங்கள் யூடியூபர்னு எனக்கு எப்போவோ தெரியும். நான் உங்கள் எல்லா வீடியோ பார்த்துன்னு இருக்கிறேன். ஆமாம், என்னை பற்றி ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுறீங்களா அப்படின்னு கேட்டால் நான் பெஜாராயிட்டேன். கண்டிப்பாக போடுறேன். அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அதே மாதிரி அவர் 5 நாளில் ஊருக்கு போயிடுவார். அவர் வந்து ஒரு மலையாளி, நிறைய படிச்சிருக்காருங்க. என்னை வந்து அவர் நல்லா, நான் டீ கடைக்கு போகும்போதெல்லாம் வாலண்டியராக எனக்கு நிறைய சேவைகளை செய்திருக்கார். அவரை பற்றி தான் நான் அடுத்த வீடியோ ஆமாம், தொடர்ந்து ஒரு 5-6 வீடியோவில் நான் அவரை பற்றி தான் பேச போகிறேன். அன்பானவர்களே, இந்த டீ கடை தம்பி சொன்னோம் பாருங்கள். பேசிக்காக நான் பொதுவாகவே நான் வெளியில் இருந்தால் காலையில் அங்கே போகும்போது அந்த இடத்துல யாரையா பார்ப்பேன், வருவேன். அவங்க பேசிக்கிறத வச்சு தான் ஒரு கண்டென்ட்டு ரெடி பண்ணி அதை வந்து நான் வீடியோவாக பேசுவேன். ஆனால் இந்த தம்பி பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவும், நான் போவேன் டீ, எனக்கு அவர் வந்து என் சிகரெட் கூட லெஜண்ட்ஸ் சிகரெட் அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு. அது அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆமாம், லெஜெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பேசுவாருங்க. வேறு யார்கிட்டையும் அவர் பேச மாட்டார், எங்கிட்ட தான் பேசுவார். ஆனால் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். இங்கிலீஷ் கலந்து பேசுவார். ரொம்ப நான் யோசிப்பேன், என்னடா இவ்வளோ நல்லா அருமையாக இங்கிலீஷ் பேசுகிறாரு.
நல்லா படித்தவராகி இருப்பார் போல இருக்குது, வந்து டீ கடையில் ஒர்க் பண்ணுறாரு, வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாமே அப்படி எனக்குள்ளேயே நான் நினச்சிப்பேன். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறாரு, போகிறாரு, வராரு, எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அவருடைய அந்த அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அன்பானவர்களே, எதுக்காக இப்போ இந்த ஆள் டீ கடைக்காரனை பற்றி, டீ கடையில் வேலை செய்கிறவனை பற்றி நம்மக்கிட்ட பேசினுக்கிறான்? குழப்பத்தவன், வேறு வேலை வெட்டியே இல்லை இவனுக்கு. காலங்காத்தால் நம்ம தாலியாக இருக்கிறது இவனுக்கு வேலையாக போச்சு அப்படி தானே நினைக்கிறீங்க? எப்படி வேணால் நினச்சிட்டு போங்க, அப்படி இல்லை. அதாவது நான் அடிக்கடி என் வீடியோ 20,000 வீடியோலையும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை யாரையுமே நீங்கள் பண்ணுற தவறை பார்க்குறது இல்லைன்னு. ஆமாம், நிலா பார்த்து நிற்குது, நீரோடை பார்த்து நிற்குது, மலைகள் பார்த்து கொண்டு இருக்கிறது, குயில்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நாம் நினச்சின்னு இருக்கிறோம் நம்ம பண்ணுற அயோக்கியத்தனத்தை யாருமே பார்க்கல. சுவருக்கும் காது உண்டுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழமொழிகள் எல்லாம் கேட்டுருப்பீங்க, புரியுதா? நம்மளை அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், நம்ம தான் நினச்சிக்கிறோம் நம்மளை யாருமே பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி தான் அந்த தம்பி 5 மாதங்களாக என்னை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். எல்லா விஷயத்தையும் எப்படி வீடியோ மூலியம்மா நான் போடுற வீடியோவிலேருந்து அவர் என்னுடைய குணாதிசயங்கள் இருந்தாலும் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் இருப்பான் என்று பார்த்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் நான் டீ கடைக்கு போகும்போது எனக்கு வேண்டியது அந்த மரியாதையோ அதையோ எதையோ அவர் வந்து எனக்கு கொடுத்துருக்கிறார். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். மெயினாக ஒரு விஷயம் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அன்பானவர்களே. ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, வீடியோ போடுறவங்க எல்லாம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ இன்னும் கேட்கவே மாட்றியே அப்படின்னு வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தையில் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இந்த பார், பிடிச்சா பார்ப்பாங்க, பிடிக்கலையா பார்க்க மாட்டாங்க. அதுதான் நீ போய் பிச்சை எடுக்கிறது. வீடியோ பாரு, கமெண்ட்டை போடு, வியூஸை போடு, எனக்கு சப்போர்ட் பண்ணு, என்னை ஆளாக்கி விடுங்க, உங்களை நம்பி தான் நான் வாழறேன். என்ன வாட் இஸ் திஸ் ஆல் நான்சென்ஸ்? பிச்சை எடுக்கிறது ரோட்டில் போய் பிச்சை எடு. போயாண்டா, ரோட்டில் எவ்வளோ பெரிய பலகார பிச்சை எடுக்கிறான், என் அப்பா கூட தான் பிச்சை எடுக்கிறாரு ஓட்டுன்ற பிச்சை, போய் அப்படி போய் பிச்சை எடு. ஏன்னா வீடியோ ஒரு சோஷியல் மீடியா நல்லதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் போய் சேரக்கூடிய ஒரு மீடியாவில், சோஷியல் மீடியாவில் நல்ல கருத்துக்களை சொல்லுவியா? அதை விட்டுட்டு என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடு, என் பொண்டாட்டிக்கு மூக்குத்தி வாங்கி கொடு, முடிஞ்சால் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஓட்டிட்டு, என்னடா அவங்க லாஜிக், மயிறு லாஜிக்? கமெண்ட் பண்ணு, வியூஸ் போடு, மயரை போடு, அழைச்சி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அன்பானவர்களே, என் ஊரில் சுது வட்டாரத்தில் நான் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு தான் தெரியும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணால் அப்படி ஒருத்தவராக தான் தெரியுமே தவிர யாருக்கும் நான் ஒரு யூடியூபர்லாம் தெரியாது. நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொன்னதும் கிடையாது. ஸோ இந்த டீ கடைக்கார தம்பி எனக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுவோம். எனக்கு புரியல, ஏன் இந்த தம்பி நமக்கு வந்து இவ்வளோ வந்து நான் பாலாமல் உட்காந்துருந்தா ஏஞ்சி நிற்கும். நிறைய தடவை யோசிச்சுருக்கேன், என்னடா இது, எனக்கு அது மாதிரிலாம் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி நான் கண்ட இடத்துலையும் உக்காந்துப்பேன், கண்ட இடத்துலையும் படுத்துப்பேன், எல்லாருக்கூடையும் பிச்சைக்காரன் கூடலாம் போய் உக்காந்துக்கின்னு ஜாலியாக அதை அரட்டை அடிப்பேன், டான்ஸ் போடுவேன், பாட்டு பாடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு யாராவது நான் போகிறச்சி அந்த ஏந்திரிக்கிறது, வணக்கம் சொல்கிறது, கையெட்டு கும்பிட்றது, இதெல்லாம் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, போகிறாங்களே, வராங்களே, எனக்கு அது பிடிக்காது. ஸோ இந்த தம்பி வந்து 5 நாள் பொறுத்து ஊருக்கு போகிறேன், நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு ஹாய் போடுறேன் கமெண்ட் பாக்ஸில். அந்த 1 மாதம் லீவு திருப்பி நான் இங்கே வேலைக்கு வந்துடுவேன் இதே டீ கடைக்கு. மீண்டும் நான் உங்களை தினமும் பார்ப்பேன், நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படி சொல்லிச்சு. நான் பெஜாராயிட்டேன். சரி, அதை பற்றி தான் சொல்லுவோம். ஸோ நம்மளை வந்து எல்லாருமே கவனிக்கிறாங்க, எல்லாருமே நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து தான் நினச்சிக்கிறோம் நம்மளை யாரும் பார்க்கல, நம்மளை யாரும் கண்டுக்கலை அப்படின்னும். அப்படி இல்லை, எல்லோரும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காலம் பூரா நம்ம யாருக்கு எந்த ஒரு உதவி நம்ம செய்யலைன்னா கூட பரவாயில்லை, ஆனால் உபத்திரவு மட்டும் அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நல்லதோ கெட்டதோ உன்னால் முடிஞ்சால் அவங்களுக்கு உதவு. அப்படி முடியலையா, தயவு செஞ்சு அவங்களுக்கு தொல்லை கொடுக்காத, அவங்கள கஷ்டப்படுத்தாத. ஆமாம், ஒரு நல்லது பண்ணுறதுக்காக பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தவங்க அழிஞ்சு போகிறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க அழிஞ்சு போட்டோம், செத்து போட்டோம் அப்படின்னு பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்டையை போட்டு அப்பா மாதிரி, அந்த குடும்பம் மாதிரி இந்த தேசம் இன்றைக்கி எப்படி நாசமாக போயிடுச்சு. அப்பா குடும்பத்தால் தான்
அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. புதுசாக ஒரு புதுமையான ஒரு உலகத்தை உருவாக்குங்க. 2026 எல்லா இளைஞர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்க வேண்டுமே என்றால் இந்த குடி வாங்கி குடிக்கிறது, பிரியாணி வாங்கி துண்டுறது, துட்டு வாங்கி ஓட்டு போடுறது பண்ணவே பண்ணாதீங்க. எலெக்ஷன் வருது, ஜாக்கிரதை. அன்பானவர்களே, நானும் ரொம்ப வருஷம்தான் பார்க்குறேங்க. இந்த நேர்மையாக வாழறாங்க பார்த்தீங்களா? நேர்மை சினிமாவில் தான் ஜெயிக்கிறான். ஆமாம், சினிமாவில் தான் ஜெயிக்கிறான். நேர்மையாக வாழறவன் பாருங்கள், சினிமாவில் ஜெயிச்சிடுவான். ஆமாம். அப்புறம் குற்றவாளிகளெல்லாம் சினிமாவில் பிடிச்சிடுவான். அப்புறம் எல்லாமே சினிமாவில் தானே இந்த குற்றவாளியை பிடிக்கிறது, நேர்மையாக வாழறவனை ஜெயிக்கிற மாதிரி காட்டுறது எல்லாமே சினிமாவில் தான். உண்மையாக ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் எந்த போலீஸ்காராவது எந்த திருட்டு போயாவது பிடிச்சிருக்கானா? எந்த நேர்மையானவனாவது உண்மையான வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கானா? திருட்டு பசங்க தாங்க ஜெயிக்கிறான், அயோக்கிய பசங்க தாங்க ஜெயிக்கிறான், ஆட்டையை போடுறவன் தாங்க ஜெயிக்கிறான். 7 வயசு பாப்பாவை தூக்கிட்டு போய் 20 பேருக்கு கெடுக்கிறான். அவனை எவனுமே பிடிக்க மாட்டானே. ஏங்க அதை சினிமாவில் பிடிக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் தான் ஒக்கால ஓலிங்க. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நான் நிறைய பேரை சந்திக்கிறேன், ஏகப்பட்ட பேரை சந்திக்கிறேன். இந்த வாழ்க்கை நமக்கு ஆகாதுங்க, செத்து பண்ணுங்கங்க, தற்கொலை பண்ணிக்க போகிறேங்க இப்படிதான் சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயா நான் நாளைக்கெல்லாம் உயிரோடு இருக்க மாட்டேன்ப்பா, நான் ராத்திரியே தற்கொலை பண்ணிப்போம்ப்பா, எனக்கு பிடிக்கலப்பா, இந்த ஊரும் பிடிக்கல, இந்த உலகமும் பிடிக்கல, இந்த நாடும் பிடிக்கல, இந்த நாட்டு மக்களும் பிடிக்கல, இந்த அரசாங்கம் பிடிக்கல, இந்த சமுதாயம் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல, நான் இன்னைக்கு செத்துருவேன் வேண்டுமா? நீ கூட தான் சொல்லின்னு இருப்ப, நீ கூட தான் சொல்லி, ஏன் நான் கூட தான் சொல்லினுங்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சாவணுன்னு ஆசைப்படுறவன் வாழணுன்னு ஆசைப்பட மாட்டான். எப்படியா சாவணுன்னு எப்போ ஒருத்தவன் சாவை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறானோ அவன் வாழணும்னு ஆசைப்பட மாட்டான்பா. வேணும்னா வலிக்காமல் சத்தா நல்லா இருக்குமே அப்படி தான் ஆசைப்படுவாங்க. வலிக்காமல் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் இங்கே இருக்கிறவன் எல்லாம் இன்றைக்கே தருகுல பட்டுக்கிறன்னு காலைல பார்த்தா ஒயின் ஷாப்பில் உக்காந்துனுங்கிறாயா. நாயா உங்கள் லாஜிக்கு? மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா தம்பி, வலது கையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா தம்பி, வலது கையடா. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. சின்ன பயலே சின்ன பயலே, வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு, வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே தம்பி, வெம்பி விடாதே. சின்ன பயலே சின்ன பயலே.